ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். ஃபஸ்ட் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ தான். அதனால் நியூ இயர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8 days மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கோம் ஒரு வீடு. நம்ம ஆக்சுவலாக நமக்கு சேனலில் எல்லாமே உங்களுக்கு தெரியும், வீடு பிளாட்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 BHK கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வில்லா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் மொரை சிட்டிக்கு நியரஸ்ட்டில் ஒரு பெரிய லேண்ட் ஏரியாவில் ஆக்சுவலாக ஒரு 2 BHK தாராளமாக ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் காம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்பேக்டாக கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK வீடு. வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு சாண்டில் ஆஷ் அப்படிங்கிற கலரில் ஒரு காம்பினேஷனில் நம்ம எலிவேஷன் பண்ணியிருக்கிறோம். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா பால்கனி, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். அது ஹெட்ரூமோட சேர்த்து வரதால உங்களுக்கு பால்கனி மேலே ஒரு க்ளோஸ்ட் கவர்டு ஒரு பால்கனி கொடுத்துருக்குறோம். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளெக்ஸ் மாடல் மாதிரி வீடு தெரியும். டூப்ளெக்ஸ் மாடல் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் உள்ளே போகும். இது டூப்ளெக்ஸ் மாடல் கிடையாது. ஏன்னா இது ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வெளில தான் இருக்குது. அதாவது கார் பார்க்கிங் வெளில இருக்குது. அது ஒரு டிசைனிங் எலிவேஷனுக்காக கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த வீட்டோட கார் பார்க்கிங். இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தாராளமான ஒரு பெரிய ஸ்பேஸ். இந்த வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14க்கு 9ன்ற சைஸில் மிகப்பெரிய ஒரு பெரிய கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா கிராஸே நீங்கள் தாராளமாக இதில் பார்க் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வீட்டோட ஹால் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, மெயின் கேட் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 feet பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட நீளம், அந்த கார் பார்க்கிங்கோட நீளம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஒரு ஸ்டேர் கேஸு கீழே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெர்டர்ஸ் வைக்கிறதுக்கு, இல்லை நீங்கள் உங்களுடைய ஓல்டு திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கீழே கவர்டு தான், உங்களுக்கு தண்ணி படாது எதுவும் படாது, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியா 2 அடி கொடுத்துருக்குறோம். எல்லாமே செட் பேக் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காங்கிரீட் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா MS கிரில் கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃப்டி கேட் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் வுட்டில் கவர் பண்ணி இப்போ உள்ள நியூ ட்ரெண்டில் சிங்கிள் டோரில் கொடுத்துருக்குறோம். மெயின் டோராக இருக்கட்டும், இந்த வீட்டில் ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் வுட்டு. வெல்கம் டு அவர் ஹோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷத்தில் முதல் வீடு அப்படின்னால கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். ஏன்னா லாஸ்ட்டில் அந்த வீட்டோட ப்ரைஸு ஏரியாலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 14ங்கிற சைஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால். பார்த்தியா தெரியும் உங்களுக்கு, தாராளமான ஒரு ஸ்பேஸ். அதாவது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நார்மலாக ஒரு 5 to 7 members அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு தாராளமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஹால் பண்ணியிருக்கிறோம். ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் இப்போ உள்ள என்ன ட்ரெண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு அடியில் ஜன்னல் இருக்கு இல்லையா, ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இது பிளேஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு உள்ள எல்லா வீட்டுக்கான ஸ்பேஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சாதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், வெளிச்சமாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கிறதுக்கு தான். இது ஹாலில் மட்டும் தான் வைக்கணும், வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹாலில் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். 2 விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் தாராளமாக கொடுத்துருக்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிவி யூனிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே தீமில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே உங்களுக்கு இது என்டையர் லுக்கு, வீடு லுக்குமே சேம் எப்படி இருக்கும், ஒரே லுக்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த என்டையர் லுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி யூனிட்டாக இருக்கட்டும், ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், பார்க்குறதுக்கே ரொம்ப கச்சன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எலகண்டாக பார்க்குறதுக்கே நீட்டாகவும் பார்த்த உடனே பிடிக்கிறது மாதிரியும் அந்த மாதிரி எலிஷனை கொடுத்துருக்குறோம். எல்லாமே உட் தீமில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உட்டில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வால் பண்ணியிருக்கோம். வாலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உட் கவர் பண்ணி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாராளமான இந்த ஸ்பேஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணால் 2 ரூமுக்குமே போகிறதுக்கான வழி கொடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் வரும். அது என்ன ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. வாஷ் பேஷன் வரும். வாஷ் பேஷன் பண்ணி இது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் கிடைக்கும். இங்கே ஒரு மிரர் வந்துருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதான் மாஸ்டர் பெட்ரூம். இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 13ங்கிற ஒரு மிகப்பெரிய சைஸ்.
10க்கு 13ங்கிறது ஒரு பெரிய சைஸ் தான். தாராளமாக நீங்கள் ஒரு கிங் சைஸ் காட்டே போடலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு அது கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் வந்து மைக்கால வந்து நம்ம வந்து பண்ண பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்குது. 3க்கு 4 சைஸில் ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் வெளில பார்த்துருப்பீங்க. நான் சொல்லி அந்த வீடு பக்கமே ஒரே தீமாக இருக்கும் அப்படின்னு அந்த ப்ளூ சேம் தீம் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரிங்கில் எப்போதுமே உங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள டிசைனில் வந்து ஒரு வால் வந்து தனி கலர் கொடுக்குறதா இப்போ உள்ள டிசைனிங். அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இது வந்து அட்டாச்சு மாஸ்டர்னாவே தெரியும் உங்களுக்கு அட்டாச் தான் கொடுப்போம் அப்படின்னு. 6க்கு 4 சைஸில் உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துருக்கோம். 7 ஃபீட் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணிக்கிறோம். இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டிய எல்லா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷவரு, கீசர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் ஆக்சுவலாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் 2 பெட்ரூம் அப்படின்னு. இது ஒரு 2வது பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸில் தாராளமாக பண்ணியிருக்கோம். 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்காக இங்கேயுமே உங்களுக்கு வந்து கிரானைட் கொடுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் வித் மைக்கால உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு 4க்கு 4 சைஸில் உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்கோம். இதுவுமே உங்களுக்கு அட்டாச்சு தான். இதோட பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு 4க்கு 6 சைஸில் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 10 கொடுத்து ஒரு 4க்கு 6 கொடுத்துருக்கோம். 10க்கு 10னால உங்களுக்கு இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இதுவோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6க்கு 4 சேம் சைஸில் தான் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த லோ ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ரூஃப்க்கு கீழே உள்ள ஒரு ரூஃப்னு சொல்லுவாங்க. இது ஏன் இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டோரேஜ் மட்டும்தான். நம்ம வீட்டோட 2 பெட்ரூம்ஸ் பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம், கார் பார்க்கிங் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் ஒரு தாராளமான ஸ்பேசியஸான கிச்சன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கொடுத்துருக்குறோம். 3 ஃபீட்டில் வந்து கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்குறோம். எஸ்எஸ்ல வந்து சிங்க் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீனிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் ப்ளஸ் லாஃப்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். அது நம்ம கீழே வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு செமி மாடலர் கிச்சன் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணுமோ எல்லாமே. அதே மாதிரி சிம்னி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் சிம்னி வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தான். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் ஃபுல்லாகவே வந்து நம்ம அதாவது இங்கே ஆக்சுவலாக இந்த கிரானைட்லேருந்து உங்களுக்கு வந்து 7 ஃபீட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு அதே மாதிரி பவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் ப்ளஸ் காய் தண்ணி வாட்டர் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிச்சனுக்கு உங்களுக்கு வரும். கிச்சன் வழியாக அந்த வீட்டோட பேக் டோர் இருக்குது. இந்த பேக் டோருக்கு பின்னாடி அந்த வீட்டோட செப்டி டேங்க் இருக்குது. இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் வந்து தாராளமான எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த எம்டி ஸ்பேஸில் தான் அந்த வீட்டோட செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். செப்டி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 லிட்டருக்கு மேலே வந்து உங்கள் செப்டி டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே காம்பவுண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட கிச்சனுக்கு பின்னாடியே உங்களுக்கு தாராளமாக ஒரு 20 அடி எம்டி ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸில் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த வீட்டோட எலிவேஷன் நம்ம பார்த்துருப்போம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறது டூப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் அதோட வீடு அப்படின்னு. க்ளோஸ்டு பால்கனி சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த க்ளோஸ்டு பால்கனி. பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே எம்எஸ்ல கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து சிஎன்சி கட்டிங் ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள வீடு 1292 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிட்டத்தட்ட 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டப்பட்ட 2 BHK வில்லா. நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டரில், முறை சீட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு அந்த வீடு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் தான். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே ஸ்ரீரத்துக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலையரசன். மீண்டும் சந்திப்போம்.